ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th தமிழ் இயல் 1ல் செய்யுள் தண்ணீர் இல்லாத தமிழ், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது வந்து மனப்பாட பாடல் தான், புரியுதான்னு பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது தெளிவாக புரியும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து என்ன பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாடலுடைய ஹெட்டிங் என்னன்னா தண்ணீர் இல்லாத தமிழ். எழுதுனது யாருன்னா தண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. தண்டி அலங்கார உரை மேற்கோள் பாடல் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்போ நம்ம பாடல் பார்க்கலாம். உங்களிடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி ஏங்கொழி நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றோல் மின்னேர் தனியாழி விங்கதிரொன்று ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழ். சரிங்களா? பாடல்லையும் நமக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். நான் பாடலோட பொருள் சொல்லி அப்படியே பொருளும் சொல்கிறேன் பாருங்கள். இதோட பாவகை வந்து நேரிசை வெண்பா அப்படின்னு சொல்கிறாங்க. பாடலின் பொருள் வந்து மக்களால் போற்றப்பட்டு உயர்ந்த மலைகளுக்கு இடையே தோன்றி, அதாவது மக்கள் அனைவரும் போற்றி உயர்ந்த மலைகளுக்கு இடையில வந்து என்ன பண்ணுறதுக்கு நம்ம தமிழ் வந்து தோன்றிருக்கு. சரிங்களா? கடலால் சூழப்பட்ட உலகத்தின் புற இருளை அகற்றுவது ஒன்று. அதாவது மக்களால் போற்றப்பட்டு உயர்ந்த மலைகளுக்கு இடையே தோன்றி அப்படின்னா சூரியனை வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, சூரியனை வந்து முதல்ல வழிபட்டு கும்பிடுவாங்க சாமியாக நினச்சி. அதுதான் சொல்கிறாங்க. மக்களால் போற்றப்பட்டு உயர்ந்த மலைகளுக்கு இடையே தோன்றி, உயர்ந்த மலைகளுக்கு இடையில தான் நமக்கு என்ன தெரியும், சூரியன் வந்து தெரியும். அதுதான் சொல்ல வராங்க. கடலால் சூழப்பட்டு, அதாவது கடலும் வந்து இருக்கும், அந்த சூரியனை சூழ்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடலால் சூழப்பட்ட உலகத்தின் புற இருளை அகற்றுவது ஒன்று. உலகத்துடைய புற இருளை அகற்றுவது ஒன்று. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, பொதிகை மலையில் தோன்றி, பொதிகை மலையில் தோன்றி சான்றோரால் தொழப்பட்டு மக்களின் அறியாமை என்னும் அக இருளை போக்குவதோடு, மக்களுடைய அறியாமையை போக்குறது வந்து இன்னொன்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க, மக்களால் போற்றப்பட்டு உயர்ந்த மலைகளுக்கு இடையே தோன்றி கடலால் சூழப்பட்டு உலகத்துடைய புற இருளை அகற்றுவது ஒன்று. இன்னொன்று, பொதிகை மலையில் தோன்றி சான்றோரால் தொழப்பட்டு மக்களின் அறியாமை அப்படின்ற அக இருளையும் போக்குவதோடு ஒப்புமை இல்லாததுமாக இருப்பது இன்னொன்று அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்புறம் இருளை போக்கும் இவ்விரண்டில் ஒன்று ஒளிர்கின்ற கதிரவன். அதாவது இருளை போக்கும் இவ்விரண்டில் ஒன்று ஒளிர்கின்ற கதிரவன். ஒன்று வந்து சூரியனை சொல்கிறாங்க. இன்னொன்று தனக்கு நிகரில்லாத தமிழ். தனக்கு நிகரில்லாத தமிழ்னா நம்மளை விடவே எப்படி இருக்கும், நம்ம தமிழ் வந்து உயர்ந்ததாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ரெண்டுமே வந்து என்ன பண்ணுது, இருளை தான் போக்குது. ஒன்று வந்து என்ன பண்ணுது, அறியாமை என்னும் அக இருளை போக்குது. இன்னொன்று வந்து புற இருளை போக்குது. சரிங்களா? இருளை போக்கும் இவ்விரண்டில் ஒன்று ஒளிர்கின்ற கதிரவன். ஒன்று வந்து எதை சொல்கிறாங்க, கதிரவனை சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து தனக்கு நிகரில்லாத தமிழை சொல்கிறாங்க. தமிழ் வந்து மக்களுடைய அறியாமையை அகற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? பாடலோட பொருள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாடல்லையும் அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பாடலோட பொருள் தான் இப்போ நான் சொன்னேன். சரி, புரிஞ்சிருந்தால் ரெட் டாட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.